சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய இருதயத்தின் பாரம் இது. என் ஜனம் என்னை விட்டு தூரமாய் இருக்கிறார்களே. கட்டளையை மறந்து, நோக்கத்தை மறந்து, வழியை மறந்து, தங்களுக்கென்று தோன்றின வழிகளை பிடித்து, அதே தேவ சித்தம், தேவன் கொடுத்த வழி என்று சொல்லி பிடித்து கொண்டு, தன்னிஷ்டம் போல ஓடிக்கொண்டு, தேவனோடு கூட தொடர்பை துண்டித்து ஓடிக்கொண்டிருக்கின்ற உணர்வற்ற ஜனங்கள் மேலே கிருபையாய் இறங்கும்படிக்கு இந்த ஆண்டவரே 2026 வருஷத்தில் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே திறப்பில் நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒரு மகத்துவமான கிரியை கட்டளையிட்டால் ஒழிய அவர்கள் உம்மண்டை சேர முடியாதே. ஆண்டவரே, நீர் காலா காலங்களில் அறிந்திருக்கிறீர். மனிதனிடத்தில் அநேக வழிகள் ஆண்டவரே அழிவுக்குரியவைகள் என்று அறிந்திருக்கிறீர். கேடானவைகள் என்பதை அறிந்திருக்கிறீர். நித்தமும் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றுகின்ற தோற்றங்கள் எல்லாம் உமக்கு ஆண்டவரே உகந்தவைகள் அல்ல. அவைகள் அத்தனையும் அநியாயத்துக்கு எதுவானவைகள் என்பதை நன்றாய் அறிந்திருக்கிற தேவனே, அவைகளிலே மாற்றத்தை எதிர்பார்த்தும் மாற்றம் காண முடியாதபடிக்கு செயல்களை செய்து கொண்டிருக்கிற மனு குலத்திற்காக நீர் இரக்கம் செய்தருளுவீராக. இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையை கொண்டாடுகிற இந்த நாளிலும் கூட அந்த மகத்துவம் நிறைந்த தெய்வ கிருபை ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்கும்படிக்கு, மகிமையை கட்டளையிடும்படிக்கு நாங்கள் கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தில், ஏக்கத்தோடு உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு அற்புதத்தை செய்தருளும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் நீர் ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. நீரே பெரிய காரியங்களை செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த நாள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, குறிப்பாக கிறிஸ்துவோடு உள்ள வாழ்க்கையினாலே கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லுகின்ற விசுவாச வாழ்வின் ஓட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுக்குலத்திற்கும் இந்த நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்று சொன்னால், தேவனுடைய மகிமை நிறைந்த திட்டமே அதுதான். அல்லேலூயா. அதை இன்றைக்கு அநேக நேரம் மனிதர்கள் மறந்து அறியாதவர்களாக, அதை குறித்த உணர்வற்றவர்களாக, அதை குறித்த புரிதல் இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்களும் நானும் இந்த உயிர்த்தெழுதல் என்று சொன்னால் என்ன, அந்த உயிர்த்தெழுதலினாலே இயேசு கிறிஸ்து ஜெயித்த ஜெயம் என்ன என்று சொல்லுகிறதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதில் 3 காரியங்கள் மிக பிரதானமாய் அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறதினால் எதையெல்லாம் ஜெயித்தார்? இயேசு கிறிஸ்து சரீரத்தில் உயிர்த்தெழுந்ததினாலே அவர் எவைகளையெல்லாம் சேலஞ்ச் செய்தார்? இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் சேலஞ்ச் பண்ண முடியாத, தாக்கம் ஏற்படுத்த முடியாத எந்த காரியத்தில் இயேசு தன்னுடைய சரீரத்தில் உயிர்த்தெழுந்ததினாலே தாக்கத்தை ஏற்படுத்தினார், மாற்றத்தை ஏற்படுத்தினார் என்று சொல்லுகிறதை ஒவ்வொரு கிறிஸ்துவை அறிந்த மனிதனும் மனுஷியும் உணர்ந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாளை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறது. குறிப்பாக கிறிஸ்தவன் என்று சொல்லுகின்ற அடையாளமுடைய, குடிக்கு அடிமையான,
குடிமகன்களை இன்றைக்கு பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், இன்றைக்கு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டார், அதனால அந்த சந்தோஷத்தை கொண்டாட வேண்டாமா என்று சொல்லி எல்லா டாஸ்மார்க் இடங்களிலும் போய் வரிசை கட்டு வீட்டில் இருந்த எல்லா நன்மைகளையும் கூடுமானம் மட்டும் எவ்வளவு அடமானம் வைக்க முடியுமோ அடமானம் வைத்து மதுக்களை வாங்கி கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை கொண்டாடுகிறார்கள். அல்லேலூயா. இதுக்கும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இவைகளை குறித்து தெளிவாகவே வேத வசனத்தில் சொல்லிவிட்டார். நீங்களும் நானும் எந்த காரியமும் ஆண்டவருக்கு செய்கிறதுனால அவரை திருப்திப்படுத்தவே முடியாது. காரணம், நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாம் அழிவுள்ளது. அல்லேலூயா. அழிவில்லாத தேவனுக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்திலிருந்து எதை கொடுக்க முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபிடி என்று சொல்லுகிறார். எப்படி சொல்லுகின்றார்? அவ்வளவு பெரிய தெய்வம் என்று சொல்லி ஒரு உருவத்திலே எடை போடும்படிக்கு அவர் சொல்லவில்லை. அவ்வளவுக்கவ்வளவு அவரை அளவிட முடியாது, ஆழங்களை உணர முடியாது, புரிய முடியாத அளவுக்கு அவர் உயர்ந்தவர் என்பதை அந்த வார்த்தை அடையாளமாய் காண்பிக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த உயிர்த்தெழுதலினால இயேசு கிறிஸ்து ஜெயித்த விஷயம் என்ன என்பதை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அதற்கு கீவேடாக ஒரே ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். பரிகரிக்கப்படுகின்ற கடைசி சத்துரு மரணம். அல்லேலூயா. வேத வசனம் தெளிவாய் சொல்லுகின்றது, பரிகரிக்கப்படும் அப்படின்னா தீர்ப்பு செய்யப்படும், தீர்வு கொடுக்கப்படும், முடிவு எடுக்கப்படும் கடைசி இடம், கடைசி கடையாந்தரம், இல்லையானால் கோர் பாயிண்ட், மைய பகுதி என்ன என்று சொன்னால் மரணம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மரணத்தை குறித்து வேதம் பல நிலைகளில் சொல்லுகின்றது. மறைவாக, ஆனால் வெளிப்படையாக, புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கும் மரணத்தை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. அல்லேலூயா. அவைகளெல்லாம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டால் ஒழிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மகத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை போல சரீரத்தில் உயிரோடு எழும்பினவர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லி கேட்டால், இந்த உலகத்தில் அநேகர் குறிக்கப்படுகிறார்கள். வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற நிலையில் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு அவன் இந்த உலகத்தில் காணப்படாமல் போனான், தேவன் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லுகின்ற அர்த்தத்தில் சொல்லுகிறது. எலியா ஊழியம் செய்த பொழுது எலியா அக்கினி ரதங்களிலும் அக்கினி குதிரைகளிலும் எலிசா கண்முன்பாக எலிசா முகமுகமாய் பார்க்கத்தக்க விதத்திலே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. இந்த ரெண்டையும் தாண்டி சரீரத்தில் மரித்து உயிரோடு எழும்பி மீண்டும் மரித்தவர்கள் அநேகர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எலிசா, எலியா,
ஸ்தோத்திரம், இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் அநேகரை உயிரோடு எழுப்பியும் இருக்கிறார்கள். அநேகர் கல்லறையிலிருந்து புறப்பட்டு வந்து தெருக்களிலே நடந்ததாக, கிராமங்களிலே சுற்றி திரிந்ததாக பரிசுத்த வேதம் திருஷ்டாந்தப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கும்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த விஷயத்தை ஏன் நாம் கொண்டாடுகிறோம், ஏன் நமக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மரணம் கடைசி எதிரி. அல்லேலூயா. இந்த மனுக்குலத்திற்கு ஆரம்பிக்கப்பட்டதும் முடிக்கப்படுகிறதுமாகிய ஒரே சத்துரு மரணம். மரணத்தின் எஜமானை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அல்லேலூயா. அப்போ மரணத்துக்கு அதிபதியான சாத்தான் என்று வேதம் தெளிவாக சாத்தானை குறிப்பிடுகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா மனிதனும் இந்த மரணத்தை ஜெயிக்க முடியுமா அப்படின்னா முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் இயேசு கிறிஸ்து எந்த மதத்தாருக்கும் எந்த ஜாதியாருக்கும் எந்த மனிதனுக்கும் நிற இன மொழி நாடு எல்லை பகுதிகள் எந்த பிரிவினையும் இல்லாமல் சகல ஜனங்களும் இந்த இயேசு கிறிஸ்துவை அடைந்தால் அந்த அடைந்த மனிதனுக்கு இந்த கடைசி எதிரியான மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை, ஒரு கேரண்டி, ஒரு முழுமையான ஒரு அங்கீகாரத்தை இயேசு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதருக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா கடைசி சத்துரு, கடைசி எதிரி மரணம் என்று சொன்னால் நீங்களும் நானும் இந்த மரணத்திற்கு தப்பவே முடியாது. இன்று இல்லையானால் ஏதோ ஒரு நாள் நாம் அந்த மரணத்தின் ஊடாக போய்தான் ஆக வேண்டும். ஆனால் அந்த கடைசி சத்துருவாகிய மரணத்தில் நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டுமா தோற்க வேண்டுமா என்கிறதை முடிவெடுக்கிற இடத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லா மனுக்குலமும் என்ன எதிர்பார்த்தது என்று சொன்னால் அவரிடத்தில் ஒரு அடையாளத்தை எதிர்பார்த்தது. இவர் சிலுவையிலிருந்து இறங்கி வந்தாரானால் இவரை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி காத்திருந்தது. ஆனால் அவர்கள் எண்ணங்களுக்கு மாறாக, அவர்கள் யோசனைகளுக்கு மாறாக, மனிதனுடைய சிந்தனை எண்ணங்கள் எல்லாவற்றுக்கும் நேர்மாறாக இறங்கி வரவில்லை. அல்லேலூயா. அப்பொழுது எல்லோரும் நினைத்தார்கள், யூகித்து கொண்டார்கள், அவரவர் மனதிலே பதித்து கொண்டார்கள், இவர் தேவனுடைய குமாரன் இல்லை. அல்லேலூயா. ஆனால் இயேசு சொன்னார், பொல்லாத சந்ததியார் இவர்கள். இவர்கள் என்ன தேடுகிறார்கள்? அடையாளத்தை தேடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே ஆலயங்களிலும் ஆலய காரியங்களிலும் பிரதான ஆசாரியர்கள் பரிசேயர்கள் என்று சொல்லி பலவிதமான கூட்டத்தார் தங்களை கர்த்தருக்கு உகந்தவர்கள், கர்த்தருடையவர்கள் என்று காட்டிக்கொண்டு நடந்தார்கள். ஆனால் அவர்கள் அடையாளத்தை தேடிக்கொண்டு நடந்தார்கள். அல்லேலூயா. காணிக்கை கொடுப்பதிலே அடையாளம் தேடினார்கள். கர்த்தருக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறதிலே அடையாளத்தை தேடினார்கள். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களிலே அடையாளத்தை தேடினார்கள். இயேசு கிறிஸ்துவின் மகிமையிலே
அடையாளத்தை தேடினார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னாரு, இந்த பொல்லாத சந்ததியார் என்ன தேடுகிறார்கள்? அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனா அவர் சொன்னார், இந்த சந்ததியாருக்கு யோனாவின் அடையாளமே இல்லாம இந்த அடையாளம் தேடுற கூட்டத்துக்கு வேற ஒரு அடையாளம் இல்லை. யோனாவின் அடையாளம் என்ன? அவர் சொன்னார், யோனா எப்படி 3 நாள் இரவும் பகலும் மீனின் வயிற்றிலே உட்கார்ந்தானோ, அதே போல மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவும் பூமியின் இருதயமாகிய, கவனிங்க, பூமியின் இருதயத்திலே அவர் தங்கியிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறதற்கு அடையாளமாய் அநேகர் தேடுகிற அடையாளம், இதை ஆண்டவர் செய்துவிட்டால் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்புகிறேன். இது நடந்துவிட்டார், கர்த்தர் எனக்கு செய்தார் என்று நம்பி இந்த அடையாளம் தேடுகின்ற சந்ததி ஆகிய பூமியின் மக்களுக்கு ஆண்டவர் சொன்னாரு, பொல்லாத சந்ததியார் என்ன தேடுறாங்க? அடையாளத்தை தேடி ஓடுறாங்க. அல்லேலூயா. ஆனா அவர் சொல்லுகிறார், அப்படி தேடுகிறவர்களுக்கு என்ன அடையாளம் கொடுக்கப்பட்டது? இன்னும் யோனாவுக்கு நடந்த விஷயத்தை சொல்லி அவர் சொல்லுகின்றார், இந்த பொல்லாத சந்ததிக்கு எப்படி யோனான் மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்தானோ அதே வண்ணம் மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்திலே இருப்பார் என்று சொல்லி போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அது மனிதனுடைய இயல்பான எண்ணத்திற்கு உகந்தது அல்ல. மனிதன் ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. காரணம், தேவனுடைய குமாரனுக்கு இதெல்லாம் நடக்கணுமா? இதெல்லாம் நடந்தால் அவர் தேவனுடைய குமாரன் அல்ல என்று சொல்லுகிற ஒரு நேரடியான ஒரு எண்ணமாயிருக்கிறது. அல்லேலூயா. பல நேரத்தில் மனுஷனுடைய இயல்பு இப்படித்தான் இருக்கு. பல பிரச்சனைகள், பல சமாதான கேடுகள், பல பயங்கள், பல அழுத்தங்களுக்கு பின்னால் இருக்கிற விஷயமும் இதுதான். என்ன அப்படின்னா, எல்லாரும் யோசிக்கிறது போல, எல்லாரும் செய்கிறது போல, எல்லோரும் ஓடுகிறது போல இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து இப்பிரபஞ்சத்தின் ஆவிக்கு ஏற்றபடி சிந்திக்கின்ற சிந்தனை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது எங்கிருந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பரிகரிக்கப்படுகின்ற, தீர்வு கொடுக்கின்ற கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதானால், கடைசி சத்துருவுக்கு முன்னாடி உள்ள சத்துருக்களை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அடையாளம் காண வேண்டும். அல்லேலூயா. கடைசி சத்துருவை இயேசு கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய மரணத்தினால் ஜெயித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஆனால் மனுக்குலத்தில் இருக்கிற ஆரம்ப சத்துரு, நிலுவையில் இருக்கிற சத்துரு, ஐக்கியப்பட்டிருக்கிற சத்துருவை இனம் காண முடியாமல் மனுக்குலம் வேதனையிலும் பாடுகளிலும் அவமானங்களிலும் நெருக்கங்களிலும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை மட்டும் எந்த மனுஷனும் அறியவோ அதை சரி செய்யவோ கூடாதபடிக்கு இந்த உலகம் ஓடுகிறது. அல்லேலூயா. அப்படி ஓடுகிறதினாலே மனுஷனுக்குள்ளே சமாதானமின்மைகள் வருகிறது, மனுஷனுக்குள்ளே வெற்றிடங்கள் வருகிறது, மனுஷனுக்குள்ளே அழுத்தங்கள் வருகிறது, மனுஷனுக்குள்ளே தோல்வி பயங்கள் வருகிறது. மனுஷனுக்குள்ளே வருகின்ற தோல்வி பயத்தினால் மரண முடிவுகளை தங்களுக்கு தாங்களே எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. இவையெல்லாம் தேவன் நியமித்திருக்கின்ற மகிமை நிறைந்த திட்டத்திற்கு எதிரான பிசாசானவனால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ
கடைசி சத்துரு மரணமானால் முதல் சத்துரு யார் அப்படிங்கிறத புரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் விஷயத்தை நீங்க பார்க்கணும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 56வது வசனம் முதல் காரியத்தை தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. வாசிக்கலாம். மரணத்தின் கூர் பாவம். ஆமென், அல்லேலூயா. முதல் விஷயம் அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. பாவத்தின் கூர்மை எங்கே இருக்கிறது? மரணத்தின் கூர் எங்கே இருக்கிறது? பாவத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பாவம் எங்க இருக்கு? நிறைய நேரம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய கிருபைக்குள்ளே ஓடி ஆண்டவருக்கு பிரியமா ஓடுறேன்னு சொல்ற ஓட்டத்தில் வந்த பிறகு நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பாவமே நினைக்கல, பாவமே யோசிக்கல, பாவமே நல்ல பரிசுத்தமாக இருக்கிறோம். இதுவே பெரிய பாவம். அல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தன்னில் பாவம் இல்லை என்று சொல்லி யோசித்தாலோ சிந்தித்தாலோ செய்தாலோ செயல் வெளிப்படுத்தினாலோ 1ஆம் நம்பர் பாவியாய் மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. இதை உலகமும் தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. உலகத்தில் உள்ள மனிதர்கள் வேறு விதமாய் சொல்லி இருக்கிறார்கள். பிரச்சனையை எப்போ பரிகரிக்க முடியும்? எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளேன்னு தஞ்சம் அடைகிற மனுஷனுக்கு சமாதானம் உண்டு. அல்லேலூயா. இந்த உலகம் போற்றி பார்க்கக்கூடிய புத்தரை திரும்பி பாருங்கள். எல்லாவற்றையும் விட்டுட்டு கடவுளே என்று சொல்லி ஒரு இடத்துல அமர்ந்தார். ஞானம் விளங்கினது. அவருக்குள்ளே ஒரு வித்தியாசம் வந்தது. காந்தியடிகளை நோக்கி பாருங்கள். இந்த இந்திய தேசத்தில் ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை அடைவதற்கு அவர் செய்த ஒரு மிகப்பெரிய விஷயம், அவரை விட பல வீரர்கள், கட்டபொம்மன் துவங்கி பல வீரர்கள் அதற்காக போராடினார்கள். எப்படி? ஆயுதங்களோடு, அதிகார பலத்தோடு போராடினார்கள். எல்லாரும் தோற்று போனார்கள். ஆனால் காந்தியடிகளோ என்ன சொன்னார்? அவருடைய சாராம்சமே கத்தியின்றி இரத்தமின்றி, எந்த வயலேஷனும் இல்லாம அமைதியா அகிம்சை வழியில் உட்கார்ந்து ஒரு பெரிய சுதந்திரத்தை இன்றைக்கு நம்முடைய நாடு அடைந்திருக்கிறது என்று சொன்னால் போராட்டம் அல்ல, அமைதியின் மூலமாய் கிடைக்கின்ற விடுதலைகள், வெற்றிகள் இந்த உலகத்தில் அநேகர் பெற்றிருக்கிறார்கள். அப்துல் கலாம் ஐயா சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எங்கே ஒரு ஞானி நான் ஞானி என்று சொல்லி யோசிக்கிறானோ அந்த கணமே, அந்த நேரமே அவன் எப்படி மாறுகிறான் என்று சொன்னால் மூடனாய் மாறி விடுகிறான். எந்த ஒரு மூடன் தன்னை நான் ஒரு மூடன் என்று சொல்லி உணர்கிறானோ அந்த நிமிடத்தில் அவன் மிகப்பெரிய புத்திசாலியாய் மாறுகிறார். அல்லேலூயா. புத்திசாலிக்கும் அறிவில்லாதவனுக்கும் இடைவெளி எவ்வளவு கேப்பு? ஒரே ஒரு இடம்தான். அறிவாளி தன்னை அறிவாளி என்று சொல்லி நினைக்கும் போது பைத்தியக்காரனாய் மாறிவிடுகிறான். அதே இடத்தில் பைத்தியக்காரன் தன்னை பைத்தியக்காரன் என்று சொல்லி உணரும்போ தான் அந்த நிமிஷத்திலே மிகப்பெரிய புத்திசாலியாய் மாறிவிடுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் இந்த உலக வழக்கத்தில் மனிதர்கள் பலரும் அறிந்து அனுபவித்து இந்த உலகத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை அடைந்தவர்கள் கூட இன்றைக்கு ஜெயிக்க முடியாத தோல்வியிலே அழிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது வேதனையாயிருக்கிறது.
உலக மனிதர்கள் ஜெயித்த ஜெயத்தில் நிற்க முடியாதபடிக்கு கிறிஸ்துவின் உடையவர்கள் பலகீனப்பட்டிருக்கிறார்கள், வல்லமை இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்குண்டான ஜெயத்தை இழந்து அநேக நேரத்திலே மரணத்திற்கு பயந்து, மரணத்தினால் உண்டாகின்ற வேதனைகளுக்கு பயந்து, கலக்கங்களுக்கு பயந்து, பாவங்களுக்கு பயந்து, பலவிதத்தில் என்ன செய்கிறது என்று சொல்லி வழி தெரியாமல் முடங்கி கிடக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ முதல் விஷயம் மரணம் கடைசி சத்துரு. ஆனால் சத்துரு எங்க? பாவம். பாவம் எது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு உலகத்தில் பாவம்னா விபச்சாரம் செய்கிறது, கொலை செய்கிறது, கொள்ளையடிக்கிறது, இதெல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம். ஆனால் பாவத்தினுடைய சாராம்சம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் வேற ஒன்றும் இல்லை. எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் அதனுடைய உருவாக்கம், அதனுடைய இந்த வார்த்தை, பாவத்தின் வார்த்தை எங்கே துவங்கினது அப்படின்னா, ஒரிஜின் ஆஃப் வேர்டு ஹீப்ரு அண்ட் கிரீக்கிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தையின் பதம் எப்படி சொல்லுகிறது அப்படின்னா, நோக்கத்தை தவற விடுதல். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு மனிதன் இந்த நோக்கத்திற்காய் ஓடுகின்றேன் என்று சொல்லுகின்ற ஓட்டத்தில் அந்த நோக்கத்தை தவற விடுகிறதே பாவம். அல்லேலூயா. இன்னொரு விதத்தில் லக்கு, அவனுடைய வாழ்வில் வைக்கப்பட்டிருக்கிற லக்கை தவற விடுகிறதே பாவம். அல்லேலூயா. உங்க வாழ்வின் லக்கு அறிஞ்சிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையின் லக்கு அறிஞ்சிருக்கீங்களா? இல்லைனா நாம் லக்கை இழந்து போகிறதற்கு ரொம்ப ஈஸி. அதுக்காக இந்த உலகத்தின் பார்வையில் சொல்லப்படுகின்ற பாவங்களை எல்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்து தேவன் விரும்புகின்ற லக்கை தவறவிடுவீர்கள் என்று சொன்னால், நோக்கத்தை தவறவிடுவீர்கள் என்று சொன்னால் பாவம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு உருவமே இல்லை. நம்ம சொல்றது பொய் சொல்லக்கூடாது, பரிசுத்தமாக இருக்கணும், அசுத்தமாக இருக்கக்கூடாது, நல்வழியில் நடக்கணும், கெட்ட வழிக்கு போகக்கூடாது, இதெல்லாம் அல்ல பாவம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், 2 கட்டளையில் 10 கட்டளையும் உள்ளடக்கினார். உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு தேவனை அன்பு கூர். இந்த 2 வார்த்தையில் ஆண்டவர் முழுமையான கட்டளைகளை உள்கொண்டு வந்து விட்டார். செய்ய முடியுதா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடிகிறதா? எது செய்ய முடியும்? தேவனை நேசிக்கிறது எல்லாருக்கும் ஈஸி. ஞாயிற்றுக்கிழமானா காலையில் எழும்பி நேரத்தோடு கிளம்பி நல்ல ரெடியாகி நல்ல வஸ்திரம் எல்லாம் உடுத்தி சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு வர்றதில் நம்மளை அடிக்கவே முடியாது. அப்போ ஆண்டவரை ஆராதிக்கிற விஷயத்தில் எல்லா மனிதர்களும் பெர்ஃபெக்ட். ஆனால் 2வது ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் தாறுமாறுகளாய், நோக்கம் தவறினவர்களாக, குறி தவறினவர்களாக நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோமே. இந்த வாழ்க்கை நிறைவுள்ள வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இல்லை. நம்ம சொல்லுகிறோம் பரிசுத்தமான வாழ்க்கையில் ஓடுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டமோ எதை நோக்கி ஓடுகிறது அப்படின்னா, ஆரம்பமே பாவத்தில் தான் ஓடிட்டு இருக்கு. சொல்ற பேர் மட்டும்தான் எங்க இருக்கு? ஆண்டவர் மேலே இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாவம் எங்கெல்லாம் இருக்கு? அல்லேலூயா. பாவம் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வரையறுத்தே சொல்ல முடியாது. அதை நம்ம கொஞ்சம் ஆழமா பின்னாடி பார்ப்போம். நம்முடைய சிந்தையில மறைஞ்சிருக்கு, பார்வையில மறைந்து கிடக்கிறது, நம்முடைய பேச்சிலே மறைந்து கிடக்கிறது. அதற்கு ஆதாரமாய் சிலர் சொல்லுகிறத பார்க்க முடியும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நல்லது செய்யணும்னே நினைக்கிறேன்,
என் மனசுல அது இருக்கு, ஆனா என் செய்கையோ நான் நினைக்கிறதற்கு நேர் எதிராய் வருகிறது சொல்லுகிறான். தாவீது சங்கீதங்களிலே சொல்லும் பொழுது சொல்லுகிறான், என் கண்ணுக்கு கலிங்கம் போடும் ஆண்டவரே. அல்லேலூயா. என் உதடுகளுக்கு காவல் வையும் ஆண்டவரே, என் நாவுக்கு கடிவாளம் இடும் என்று சொல்லி ஒவ்வொரு பரிசுத்த மனிதர்களும் சொல்லுகிறார்கள் என்று சொன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. பாவம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை குடிக்காம இருக்கிறது, பீடி குடிக்காம இருக்கிறது, இதல்ல. அல்லேலூயா. தேவன் விரும்பின நோக்கத்தை கைவிட்டு விட்டு நம்முடைய இஷ்டத்தின்படி ஓடுகிற அத்தனையும் பாவம். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொன்னா, தவறு செய்தேன்னு சொல்லி அறிஞ்சப்போ அவன் சொன்னான், ஆண்டவரே நான் துர்க்குணத்தில் உண்டானே, ஆண்டவரே என்னுடைய உருவாக்கமே, என்னுடைய சிருஷ்டிப்பே, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை தான் உணர்ந்து தேவனிடத்தில் அறிக்கையிடுகிறான். அப்படின்னா ஸ்தோத்திரம், நான் உண்டாக்கப்பட்டதே அதனால தான். அதனால என் சரீரம், என் ஜடத்தில் அசுத்தம் குடிகொண்டிருக்கு, என்னால இதிலிருந்து வெளியே வர முடியல. ஆண்டவரே என்னுடைய குறைவுக்கெல்லாம் காரணம் அதுதான், அதனால எனக்கு இரக்கம் செய்யும் என்று சொல்லி நின்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவம் எங்க இருக்கு? நீங்களும் நானும் சபையில் ஊழியர்கள் சொல்லுகிறதை கேட்டு அறிஞ்சிருக்கிற அவைகளில் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளிலும், ஒவ்வொரு பேச்சுக்களிலும், ஒவ்வொரு சிந்தனைகளிலும் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிற வசனம், பிசாசானவன் வஞ்சிக்கிறவனாக அவன் மனிதர்களை வழி மாற்றி வழி பிசகச் செய்து நோக்கத்தை தவறவிடும்படிக்கு வழி மாற்றி விடுகிறான். அல்லேலூயா. பாவம் அப்படிங்கன்னா நீங்க அசால்ட்டா நினைக்க கூடாது. நம்முடைய ஒவ்வொரு அடியிலும் பாவம் மறைந்து கிடக்கிறது. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் முதல் பாவம் ஏதேன் தோட்டத்தில் நடந்து தள்ளப்பட்டு ரெண்டாவது சந்ததிக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய கொலை பாதகம் நடக்கிறது. அங்கே ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு நன்மை இல்லையோ? பாவம் வாசற்படியில் என்ன செய்து? பாவம் எங்கே இருக்கு? பாவம் வாசல்படியில் கிடக்குன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஞாபகத்தில் வர்றது நம்ம வீட்டில் இருக்கிற கதவு, நில வாசல் இல்லை. ஆண்டவர் சொல்றது எப்படின்னா, பாவம் வாசல்படி. பாவம் வாசல்படினா அடுத்த அடி எடுத்து வைக்கிற அடியில் இருக்கு. நம்ம நிற்கிற இடத்துல இருந்து அடுத்த அடி எடுத்து வைக்கிற கால் பாதங்களிலே இருக்கிறது. அதுதான் அவர் சொல்றார், அடுத்த வாசல், அடுத்த அடி, அடுத்த கால் வைப்பு எங்க இருக்கு? பாவமா இருக்கிறது. நன்மை செய்யல, தேவனுக்கு பிரியமா இருக்கலன்னா அடுத்த அடி எங்க தான் வைப்போம்? நம்ம பாவத்தில் தான் வைப்போம். அதை தான் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ பாவத்தை எங்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, பாவம் அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அதனுடைய பலன் எங்கே இருக்குது அப்படின்னா நியாயப்பிரமாணத்தில் இருக்கு. அதே வசனத்தை ஒருக்கா கூட வாசிக்கலாம். மரணத்தின் கூர்மை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் பாவத்தில் இருக்கிறது. பாவத்தின் பலன் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் இல்லைன்னா அது பாவமாகவே தெரியாது. ஏன் கொலை கொள்ளை இதெல்லாம் பாவமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அதெல்லாம் நியாயப்பிரமாணமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே நம்முடைய மனசாட்சி ஆட்டோமேட்டிக்காக சொல்லுது. என்ன சொல்லுது?
இது பாவம், இது தவறு, இது ஆண்டவருக்கு விரோதமானது என்று சொல்லுகிறது. மீதி எல்லாம் சொல்லப்படாதவைகள் ஆனதுனால நம்ம மனசு ஈஸியா எதை கடந்து செல்லுகிறது. அல்லேலூயா. காரணம் ஏன்? இங்கே மாம்சம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. முதல் விஷயம் பாவம். இரண்டாவது விஷயம் நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. கடைசி மரணம் பரிகரிக்கப்படுகிறது, மரணத்துக்கு ஒரு முடிவு சொல்லப்படுகிறது. ஆனா எங்க ஆரம்பிக்குது? பாவத்தில் ஆரம்பிக்குது. பாவத்தில் ஆரம்பித்த ஒன்று அடுத்த நிலையில எங்க போய் நின்று கொண்டு இருக்கிறது என்று சொன்னா நியாயப்பிரமாணத்தில் கொண்டு போய் நிற்கிறது. அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது தெரியுமா? ஸ்தோத்திரம். பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணத்தின்படி நீங்களும் நானும் வாழ்ந்தா உங்க மனசாட்சியே, இன்னொருவர் வேண்டாம், என் மனசாட்சியே என்னை குற்றவாளியாக தீர்க்கும். அல்லேலூயா. அவ்வளவு தவறு செய்கிறோம் என்பதை நம்முடைய மனசாட்சி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்று பொய் சொன்னோமா, இன்று பாவம் செய்தோமா, இன்று ஆண்டவருக்கு விரோதமாய் செய்தோமா, எல்லாம் இங்க இருக்கிற மனசாட்சிக்கு நல்ல தெரியும். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் நம்மை குற்றவாளியாய் குற்ற உணர்வுக்குள்ளே கொண்டு போகிறது. அல்லேலூயா. மரணம் பரிகரிக்கப்படுகிறதற்கு முன்பு ஆரம்பிக்கிற இடம் பாவமாயிருக்கிறது. லக்கை தவற விடுகிற இடமாயிருக்கிறது. லக்கை தவற விடும் பொழுது நியாயப்பிரமாணம் நம்மில் பலன் கொண்டு நிற்கிறது. அல்லேலூயா. அது என்ன சொல்லும்? நீ குற்றவாளி, நீ ஆண்டவர் ஆராதிக்கிறதற்கு தகுதியே இல்லை, நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு குவாலிஃபிகேஷனே இல்லை, நீ ஆண்டவருடைய பிள்ளையே இல்லை என்று சொல்லி வாதிக்கிறது தான் என்னது? நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. இது எங்க இருக்கு அப்படின்னா எபிரேயரின் புஸ்தகத்தை கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா அங்க அழகா சொல்லுது. எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா நியாயப்பிரமாணம் எங்க உட்கார்ந்து இருக்கு பாருங்க. வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஒரு மனுஷனுக்கு புறப்பட்டு வரும்போ ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிற வார்த்தையானது ரெண்டு புறமும் கருக்குள்ள எந்த பட்டயம் அப்படின்னா ஆயுதங்களை காட்டிலும், நல்ல கவனிங்க, ஆத்துமாவையும் ஆவியையும் சரீரத்தின் ஆழமாகிய ஒவ்வொரு அவயவங்களையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிற வார்த்தையா இருக்கிறது. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையானது என்ன செய்யுமா? ஆத்துமாவையும் குத்தும், ஆவியையும் குத்தும், சரீரத்தின் உள்ளான அவயவங்கள் ஒவ்வொன்றையும் குத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாவம் எங்க இருக்கு? ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றுக்குள்ளும் மறைந்து கிடக்கிறது. இப்போ புரிஞ்சுச்சா? ஏன் இந்த வசனம் சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை விடவும் கருக்கானது. ஏன் அப்படின்னா தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை எந்த ஆத்துமாவையும் குத்தும், எந்த ஆவியையும் குத்தும், எந்த சரீரத்தின் ஆழமாய் இருக்கின்ற மறைவிடங்களாய் இருக்கிற ஒவ்வொரு ஊனையும் கணுக்களையும் குத்தத்தக்க வல்லமை நிறைந்ததாயிருக்கிறது அந்த வார்த்தை. அல்லேலூயா. அப்ப எங்கெல்லாம் பாவம் அடைஞ்சு கிடக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. சரீரம் அல்ல,
அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சரீரத்தை மட்டும் இல்லை, சரீரத்துக்குள்ளே இருக்கிற கணுக்கள். ஊன் அப்படின்னா ஸ்தோத்திரம், ஊனுன்னா என்ன? ஸ்தோத்திர எலும்புகள், கணுக்கள், ஊன்கள் அப்படின்னா அந்த நரம் எலும்பு ஜாயிண்ட் ஆகிற இடங்கள்ல இருக்குல்ல, மறைவாய் இருக்கிற அந்த ஜவ்வு, இவைகளை எல்லாம் குறிப்பிட்டிருக்கு. நீங்கள் நினச்ச உடனே ஆவி ஆத்தும சரீரம்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆவியின் முழுமையான பகுதியும் என்னது ஆட்கொண்டிருக்கிறது? பாவம் ஆட்கொள்ளுகிறது. ஆத்துமாவின் மனம், சித்தம், உணர்வு பகுதிகள் எல்லாம் பாவம் நிறைகிறது. சரீரத்தின் ஒவ்வொரு ஊனும் கணுக்கள் ஒவ்வொன்றிலும் பாவம் குடிகொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இதை அறியத்தக்க வேண்டிய விதத்தில் அறியாதிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இதை மேற்கொள்ள முடியாது. அறிஞ்சிருக்கிறவனே போராடுறான், அறியாதவன் எம்மாத்திரம். அல்லேலூயா. அறிந்திருக்கிறவனே அதிலிருந்து வெளியே வந்து பரிசுத்தமாய் வாழும்படிக்கு போராடுகிற போராட்டம் மலை கொல்லாத அளவிற்கு இருக்கிறது. அப்படின்னா அறியாதவர்கள், அதை உணராதவர்கள் அதிலிருந்து எப்படி வெளியே வர முடியும்? அப்போ பாவம் எங்க இருக்கு அப்படின்னா ஆத்துமாவில் கிடக்கு, ஆவியில கிடக்கு, சரீரத்தின் ஆழமாயிருக்கிற கணுக்களிலும் ஊனுகளிலும் உட்கார்ந்துருக்கு. அதை வேற இருக்கணும்னா எதுதான் முடியும்? அந்த பாவத்தை வேறறுத்து நமக்கு காமிக்க, குத்த, அதை வெட்ட, அறுக்க ஒண்ணுக்கு மட்டும்தான் வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தையிலிருந்து மட்டுமே விடுதலையை பெற முடியும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை, அல்லேலூயா, ஆண்டவரை அறியவில்லை, ஆண்டவரோடு கூட தொடர்பில்லை அப்படின்னு சொன்னா உயிரோடு இருந்தும் ஆண்டவர் சொல்லுகின்றார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ண விட்டு. உயிரோடு இருக்கிற ரட்சிக்கப்பட்ட நீயும் என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாவம் எங்கே கிடக்கு? ஏதோ ஒரு கொலை செய்கிறதுல அல்ல, ஏதோ ஒரு கொள்ளை செய்கிறதில் அல்ல. மனுஷனுடைய இருதய முதல் மனுஷனுடைய ஐம்புலன்கள் ஆழங்கள் முழுவதிலும் பாவம் நிறைந்து கிடக்கிறது. ஆவி முழுவதும் பாவத்தால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆத்துமாவின் முழுமையும் பாவத்தினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதான் வேதம் சொல்லுகிறது, பிந்தின ஆதாமோ ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கிறான், முந்தின ஆதாமோ எப்படி இருக்கிறான்? பாவத்தினால் உண்டாயிருக்கிறான். ஆதாமுக்குள் எல்லா மனுஷனும் பாவியாய் மாறினான். கிறிஸ்துவுக்குள் எல்லா மனுஷனும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லா மனுஷனும் புதிய ஜீவன் உள்ளவர்களாக பரிசுத்த கூட்டத்தாராய் மாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆத்துமாவிலும் ஆவியிலும் சரீரத்திலும் இருக்கிற வேறுபடுத்தி எடுக்க முடியாத பாவத்தை எடுக்கத்தக்க வல்லமை நிறைந்த தன்னுடைய வார்த்தையை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கவும், உலகம் முழுவதும் இருக்கிற மனுக்குலத்தை ரட்சிக்கவும் பண்ணும்படிக்கு அவர் தன்னுடைய மகத்துவமான வல்லமையை வெளிப்படுத்தி உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. கடைசி சத்துருவை ஜெயிக்க காரணம், இந்த முதல் சத்துருக்களை ஜெயிக்கும்படிக்கு அவருக்கு முழுமையான அதிகாரம் தேவைப்பட்டது. அல்லேலூயா. தான் அவர் சொன்னாரு, சகலமும் நான் ஜெயித்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்து மட்டும் சொல்றார்.
33.5 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் உங்களைப் போல, என்னைப் போல, நம்மைப் போல மனுக்குலத்தின் மனுஷனாய் வாழ்ந்து தன்னுடைய சகல காரியத்தை நேர்த்தியாய் முடித்து பொறுப்புள்ள மகனாக, பொறுப்புள்ள ஸ்தோத்திரம் எல்லா மனுஷருக்கு சமூகத்திலே பொறுப்புள்ள ஒரு மனுஷனாய் வாழ்ந்து 33.5 ஆண்டு காலம் வாழ்ந்து முடிக்கின்ற வேளையிலே தேவ சித்தத்திற்காக பாவத்தோடு போராடுகிறதிலே இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இயேசு கிறிஸ்து போராடினார். வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய போராட்டம் எப்படி இருக்கணுமா? இரத்தம் சிந்தப்படத்தக்க விதத்தில் நீங்கள் இன்னும் போராடவே இல்லையே. நம்ம எப்படி போராடுறோம்? ஆண்டவர் எனக்காக இரத்தம் சிந்தினார், அதனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் இரத்தம் என் பாவத்தை எல்லாம் சுத்தமாயிட்டு. இல்லை 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 இல்லை, இது இல்லை. வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? பாவத்தோடு போராடுகிறதுல இயேசுவை முன்னிறுத்தி பாருங்கள். அவர் எப்படி போராடினார் அப்படின்னா, அவர் இரத்தம் சிந்தத்தக்க விதத்திலே இந்த உலகத்திலே போராடினார். ஆனபடினாலே கடைசி சத்துருவாகிய மரணத்தை தன்னுடைய மரணத்தினாலே வென்று மேற்கொண்டு ஜெயித்தார். எல்லாத்துக்கும் இயேசு தான் நமக்கு மாதிரி. ஆனால் பரிசுத்தத்துக்கு மட்டும் நம்ம மறுபடி இயேசுவின் பெயரை வச்சு ஸ்டிக்கரை மட்டும் அவர் பெயரை எடுத்துக்கொள்வோம். ஆனால் செயல் முழுவதும் எங்கே இருக்கு? அவன் செய்கிறது போல, அவ செய்கிறது போல, அந்த சபை செய்கிறது போல, இந்த சபை செய்கிறது போல, அவர்கள் செய்கிறது போல, இவர்கள் செய்கிறது போல, ஒன்றன் பின் முரணாக, ஒருவர் சொல்லுகிறதற்கு பின் இன்னொரு முரணாக செய்து கொண்டிருக்கிறோம். இது எங்கே ஆண்டவர் சொன்னார்? எவ்விடத்திலும் நிர்வாகப்படுத்தப்படவில்லை. அல்லேலூயா. அழைக்கப்பட்டவரோடு தொடர்பை வலுப்படுத்தி தொடர்பை ஏற்படுத்திய பொழுது அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற வார்த்தையினால் தன்னில் இருக்கிற பாவத்தையும், பாவத்தினால் உண்டான நியாயப்பிரமாணத்தையும், அந்த நியாயப்பிரமாணத்தினால் எங்கெல்லாம் அடங்கி இருக்கிறதோ, ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்தின் உள்ளான அவயவங்களிலே எங்கெல்லாம் அடைந்து கிடக்கிறதோ அவைகளை எல்லாம் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையினாலே குத்தி வெளியே எடுக்கணும். அல்லேலூயா. இதை எந்த பாஸ்டரும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அவர் தன் ரட்சிப்புக்காக தேவனுடைய சமூகத்தில் எந்த அளவிற்கு சேருகிறானோ, எந்த அளவிற்கு கர்த்தருடைய சமூகத்தில் காது கொடுக்கிறானோ, எந்த அளவிற்கு தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறானோ, தன்னுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்கிறானோ, அப்பொழுதுதான் அவரிடத்திலிருந்து வார்த்தையே புறப்பட்டு வரும். என்ன செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் சத்துரு எது? பாவம். அந்த பாவம் இரண்டாவது எங்க கொண்டு நடத்தி விடுகிறது? நியாயப்பிரமாணத்தில். நியாயப்பிரமாணம் நம்மை முழுக்க குற்றவாளிகளாகவே வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இதிலிருந்து வெளியே வரணும்னா தேவனிடத்திலிருந்து வர்ற வார்த்தை இல்லாம வெளியே வரவே முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி சில வார்த்தையை பார்க்கலாம். மூணாவது, துவங்கின பாவம் நியாயப்பிரமாணத்தின் மூலமா. மூணாவது, பிசாசுக்கு அடிமையாகுது. எப்படி அடிமையாகுது? பாவத்தில் ஆரம்பித்து நியாயப்பிரமாணத்தில் வந்து மூணாவது எங்கே நிற்கிறோம்? சாத்தானிடத்தில் வரும். எப்படி? 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவாகிய தேவனால் உண்டானவைகள் அல்ல. நல்ல கவனிக்கணும். எதனால் உண்டானது? உலகத்தினால் உண்டானது.
இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. ஏன் அவர் அப்படி சொன்னார்? நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், என்னை புசிக்கிறவன் என் மூலம் பிழைப்பான், நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் வானத்திலிருந்து வந்ததுனால அவர் தைரியமாய் சொல்லுகின்றார், உலகத்தான் ஒருவன் வருகிறான். யார சொல்றாரு? இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். இந்த வார்த்தை யார் சொன்னது? இயேசு சொன்ன வார்த்தை. என்ன சொல்றாரு? உலகத்தின் அதிபதி இதோ வர்றான் என்கிட்ட, ஆனா அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும், என்னிடத்தில் அவனுக்குள்ள எதுவும் இல்லை என்று தேவ சமூகத்தில் தைரியமா சொல்ல முடிஞ்ச ஒரே நபர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. ஏன்? கடைசி சத்துருவாகிய மரணத்தையே அவர் ஜெயித்தார் அப்படின்னா முதலையும் ஜெயித்திருக்கணும், ரெண்டாவதும் ஜெயித்திருக்கணும், மூணாவதையும் ஜெயித்திருக்கணும். அல்லேலூயா. பாவத்தையும் ஜெயித்தார், நியாயப்பிரமாணத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார். மூன்றையும் ஜெயித்ததுனால நான்காவது கடைசி எதிரியான அந்த மரணத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை, அதிகாரத்தை தம்முடைய ஒரே மேன்மையுடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய மகனாகிய கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இது அவருக்கு கிடைச்சது ரொம்ப, நம்ம பைபிள் வாசிக்கும்போது ஈஸியாக அப்படி தோணும். ஆனால் அது ஒவ்வொன்றும் வசனம் சொல்லுகிறபடி இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக பாவத்தோடு போராடினவர் இயேசு. அல்லேலூயா. நீங்களும் நான் இன்னைக்கு எதை சொல்கிறோம்? ஒரு ஆள் நம்ம செய்கிற ஜெபத்துக்கு எதிராக இருக்கிறாரா, அதனால அதை நம்ம சாட்சியாக சொல்கிறோம். அல்லேலூயா. யாரோ ஒருவர் நமக்கு இடைஞ்சல் செய்கிறார்களா, அதை சொல்லுகிறோம். யாரோ ஒருவர் அவர்களுக்கு ஏதோ ஒன்று தப்பாய் தெரிகிறதை நமக்கு எதிராய் சொல்லுகிறார்களோ அதை சொல்லுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இப்படி அல்ல. அவர் பாவத்தோடும் சட்ட ஸ்தோத்திரம் நியாய பிரமாணத்தோடும் சாத்தானோடும் போராடி மேற்கொண்டு நான்காவது வெற்றியாகிய நிரந்தரமான வெற்றியாகிய மரணத்தில் ஜெயித்தார் என்பது அடையாளம். இந்த உலகத்தில் உயிர்த்தெழுந்த மனிதனுக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது எல்லோருக்கும் நடந்த உயிர்த்தெழுதல் அல்ல. அவர் பாவத்தை மேற்கொண்டார், நியாய பிரமாணத்தை மேற்கொண்டார், மூன்றாவதாக பிசாசாகிய சாத்தானை மேற்கொண்டார். அல்லேலூயா. அதனால தான் அவரால் தைரியமாக சொல்ல முடிஞ்சிச்சு, இந்த உலகத்தின் அதிபதி வர்றான் அப்படின்னா உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் ஒருவன் கையில் இருக்கு. அவன் இயேசு கிறிஸ்துவ உப்பரிகையின் மேலே, ஆலயத்தின் உப்பரிகை மேலே நிறுத்திட்டு சொல்கிறான், இங்கே பாரு, எல்லாம் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது, ஒன்னே ஒன்று, இப்போ நீ விழுந்து சாஷ்டாங்கமாக என்னை பணிந்து கொண்டா இதெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லி மலை மேலே நிறுத்தி, இல்லையா, உயரமான மலையில் நிறுத்தி எல்லாத்தையும் காட்டிட்டு பிசாசு சொல்லும்போ ஆண்டவர் சொன்னார், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜீவனுடைய வார்த்தையை கொண்டு பிசாசு ஜெயித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரீரத்தில் உங்களைப் போல என்னை போல பாடுள்ள மனுஷன்தான், ஆனால் பாவத்தை மேற்கொண்டார். இரண்டாவதாக நியாயப்பிரமாணத்தை எல்லா இடத்திலும் மேற்கொண்டார். ஸ்தோத்திரம். எந்த மனுஷனாலும் திருப்திப்படுத்த முடியாத நியாயப்பிரமாணத்தை எல்லா இடத்திலும் அவர் நேர்த்தியாய் கடைபிடித்து
ஜெயித்தார். மூன்றாவதாக இந்த ரெண்டுலையும் ஜெயித்ததுனால சாத்தானை ஜெயித்தார். ஏன்னா சாத்தான் வந்து இவரை எப்படி ஆயிலும் விழுங்கி விடலாம் என்று சொல்லி எல்லா மனுஷரை போல வந்து பல விதத்தில் போராடினான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு தூசு கூட அவருக்குள்ளே படியாதபடியினாலே அவரை தன்னகத்தே கண்ட்ரோல் பண்ண முடியாதபடிக்கு அவரை இந்த உலகத்தின் அதிபதியின் வஞ்சகத்தினால் இரத்தம் சிந்துதலுக்கு ஒப்பு கொடுத்தது. அல்லேலூயா. அதுதான் ஐயா பரிசுத்தமான வாழ்க்கை. இந்த உலகம் நம்மளை இரத்தம் சிந்துகிறதற்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏதோ இந்த உலகத்தில் எனக்கு இதெல்லாம் கிடைச்சிச்சு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ஏசி இருக்கு, அது இருக்கு, எதெல்லாம் இந்த உலகத்தில் பெருமை பேசுகிறோமோ அதையெல்லாம் பெருமை பேசுகிறதற்காக இயேசு எவ்விடத்திலையும் சொல்லல. அவர் பெருமை பேசின ஒன்னே ஒன்று, பாவத்தை மேற்கொண்டே, நியாயப்பிரமாணத்தை மேற்கொண்டே, சாத்தானை மேற்கொண்டே. அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் இந்த உலகத்தின் அதிபதி வந்தப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை, அல்லேலூயா, என்ன ஜெயிக்க முடியலன்னு சொல்லி தைரியமா இயேசுவால சொல்ல முடிஞ்சிச்சுன்னா அந்த அளவிற்கு பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நெருக்கம் இருந்தது. இந்த வாழ்க்கை எப்படி அவருக்கு வந்தது? ராத்திரி முழுவதும் தனிமையாக உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் போராடினார். நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் தனிமையிலே உட்கார்ந்து தேவனோடு கூட இருந்தார். ஆபத்து வருகிறது என்று சொல்லி அறிந்து திட்டமாய் தீர்க்க தரிசனங்களோடு வந்தப்போ கூட அதில் தேவனோடு கூட இருந்து எப்படி போனோன்னு திட்டத்தோடு கூட செயல்பட்டார். அல்லேலூயா. இப்படி நடக்கும், இந்த நண்பன் வருவான், காட்டி கொடுப்பான், இந்த வழியாக போவோம், இந்த இடத்துல விசாரிக்கப்படுவோம், எல்லாவற்றையும் துல்லியமாய் அறிந்திருந்து, துல்லியமாய் அதிகாரம் இருந்தும் வல்லமை இருந்தும் மகத்துவம் இருந்தும் எல்லாவற்றையும் தேவ சித்தத்திற்கென்று அடக்கி தன்னுடைய ஜீவனை மரணம் மட்டும் ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால், பாவத்தோடு போராடுறதுக்கு இன்னைக்கு நம்ம சபைகளில் கேட்கப்படுகிற அநேகருடைய வாழ்வில் கேட்கப்படுகிற சாட்சி சொல்லுகிற சாட்சி அல்ல, இரத்தம் சிந்தத்தக்க, இரத்தம் சிந்தப்படத்தக்க விதத்தில் நீங்கள் இன்னும் பாவத்தோடு போராடவில்லையே. இயேசு போராடினார். அல்லேலூயா. சாத்தான் எப்படி இருக்கிறான்? எபேசியர் 2வது அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிச்சிங்கன்னா நம்ம எப்படி நியாயப்பிரமாணம் நமக்குள்ளே எப்படி வலுவாக இருக்கிறதோ அதே போல் சாத்தான் இருக்கிற இடத்தையும் நம்ம புரிந்து கொள்ளணும். சாத்தானா ஒரு உருவம் அல்ல. நிறைய பேர் அதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. உருவமில்லாத ஒரு வல்லமை. வாசிக்கலாம், எபேசியர் 2, 1 முதல் 3 வரைக்கும் வாசிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் முற்காலத்திலே இந்த உலக வழக்கத்தின்படியே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அந்த ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நல்ல கவனிக்கணும், நம்முடைய மாம்ச இச்சையின்படியே நடந்து மாமிசமும் மனசும் விரும்பினதை செய்து சுபாவத்தினாலே எல்லார போல, நமக்கு அவங்களுக்கு வேற்றுமையே இல்லை, எல்லார போல கோபாக்கினையின் தண்டனையாகிய நரகத்திற்கு வைக்கப்பட்டிருந்தோம். அல்லேலூயா. கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே சொல்லுகிறது, கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும்,
விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். யோவான் 16:33. சொன்னே, உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். அப்படின்னா உலகத்தின் இச்சைகள், உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சகல காரியங்களும் நமக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை. எல்லா மனுஷனை போல கோபமும் மூர்க்கமும் வெறிகளும் களியாட்டுகளும் இஷ்டம் போல செயல்படுறதும் எல்லா மனுஷருக்குள்ள நார்மலாக நடந்துட்டு இருக்கு. அதே போல நம்ம நடக்காம இருக்கணும்னா இந்த வழியில கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கட்டலைன்னா இந்த வாழ்க்கைக்குள்ள யாரும் வரவே முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இதுல யார் வெற்றி பெற முடியும்? இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த கடைசி சத்துருவாகிய மரணத்தை வெற்றி கொண்ட இயேசுவை போல நீங்களும் நானும் வெற்றி கொள்ள வேண்டுமானால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே சான்ஸ் என்ன அப்படின்னா, மத்தேயு 10வது அதிகாரம் 22வது வசனமும், மத்தேயு 10வது அதிகாரம் 22வது வசனமும், மத்தேயு 24:13வது வசனமும், மார்க் 13:13 வசனமும் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். மத்தேயு 10:22. பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்பட முடியும். அல்லேலூயா. மத்தேயு 24:13 வாசிக்கும்போது அங்கே சொல்லுகிறது. மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். மார்க் 13:13, மார்க் 13வது அதிகாரம் 13வது வசனம். அல்லேலூயா. 3 வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. யார் விடுவிக்கப்பட முடியும், யார் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னா, இந்த உலகத்தில் நான் கிறிஸ்தவன்னு சொல்லி தெருவா சொல்லிட்டு இருக்கிறவன் இல்லை. தேவனிடத்திலிருந்து புறப்பட்டுகிற வார்த்தையினால் பாவத்தில் நீங்கி, நியாயப்பிரமாணத்தில் நீங்கி, சாத்தானின் வஞ்சகத்திலிருந்தும் நீங்கி, கடைசி பரியந்தம் நிலை நிற்கிறவன் எவனோ அவனே கடைசி சத்துருவாகிய மரணத்தை கிறிஸ்து ஜெயித்தது போல நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் இருக்கிற மேன்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். அவர் என்ன பண்ணல, ஏதோ செத்தாரு, செத்ததுலேண்டு வல்லமையோடு எழும்பி வந்தார் இல்லை. புரியுதா? பைபிளில் இருக்கிற இதுக்கு முன்னாடி உயிரோடு வந்தவங்களை போல அவர் எழும்பி வரவில்லை. மாறாக பாவத்தோடு மேற்கொண்டு எழும்பி வந்தார். நியாயப்பிரமாணத்தை மேற்கொண்டு எழும்பி வந்தார். மூன்றாவதாக சாத்தானின் வஞ்சகம் எங்கெல்லாம் இருக்கு? உலகம், மாமிசம், பிசாசு என்று சொல்லுகிற 3 கோர் பகுதியிலும் இருக்கிற எல்லா அவயவங்களிலிருந்தும் அவர் தன்னை காத்து கொண்டு தேவ சித்தத்திற்காக மரணம் வரைக்கும் தைரியமாக நின்னார். அல்லேலூயா. நிற்க முடியுதா? ஒருத்தன் பார்த்து நாளைக்கு நீ ஜோம் பண்ணா பார்த்துக்கான்னு எழும்பி வந்து நிற்கும்போவே பயம் வருது, அரண்டு போறீங்க அப்படின்னா உங்களுடைய பலன் எங்கே இருக்கிறது? அல்லேலூயா. நான் பிசாசு சொல்லுவான், நாளைக்கு நீ அங்கே மட்டும் போய்ப்பாரு, உனக்கு இருக்கிற பிரச்சனை கூட 2 பிரச்சனையை தருவேன்னு சொல்லும்போ, ஐயோ அங்கே போனால் பிரச்சனை வரும்னு சொல்லி ஒதுங்கி பயந்து உட்கார்ந்துருக்கிறீங்களா? இல்லை, ஸ்தோத்திரம், ஜீவனே போனாலும் கிறிஸ்து இருக்கிறார். கடைசி சத்துரு நமக்கு யார் தான்?
மரணம் தான். கடைசி சத்துருவை ஜெயித்தவர் நமக்கா இருக்கிறாரு. இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, என்னைக்குனாலும் இந்த சரீரம் ஒரு நாள் போதான் போகுது. கவலையே படாம அவருடைய வெற்றிக்கு நேர ஒருவன் பயணிப்பான் என்று சொன்னால் அந்த பயணம்தான் விசுவாச வாழ்வின் வெற்றியே அல்லாமல் சாட்சி சொல்லி நான் ஆண்டருடைய பிள்ளை, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, கார் தந்தார், பங்களா தந்தார், கோடி தந்தார், இதெல்லாம் ஒருவேளை நமக்கு ஓ பரவாயில்ல, அவன் அந்த கோயிலுக்கு போனப்போ இவனுக்கு கடவுள் இதெல்லாம் கொடுத்தாராம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருவேளை ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் சொல்கிறதுனால தான் நிறைய பேர் என்ன நினைக்காங்க அப்படின்னா, அவன் கோயிலுக்கு போகும்போது அவன் கோயிலில் பணமாக கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் பார்வை எப்படி இருக்கு? நம்ம சாட்சியெல்லாம் எப்படி இருக்கு? நான் கோயிலுக்கு போனேன், ஜெபம் பண்ணேன், என் கஷ்டத்தை எல்லாம் நீக்கி ஆண்டவர் ஒரு வீட்டை கொடுத்தாரு. நான் ஆலயத்துக்கு போனேன், ஒன்றுமே இல்லாமல் போனேன், ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபம் பண்ணேன், அழுதேன், கதர்னேன், என் சரீரத்தில் இருந்த பிசாசின் பிரச்சனையெல்லாம் நீங்கி போயிற்று, அற்புதம் செய்தார் ஆண்டவர். நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போனேன், எனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு, நல்ல ஒரு கார் வாங்க உதவி செய்தார். இந்த சாட்சிகளை எல்லாம் அதிகமாக சொல்கிறதுனால வெளியிலிருந்து கொஞ்சம் பேர் உலகத்தின் வழக்கத்தின்படி ஓடுற அந்த ஓட்டத்திலேருந்து என்ன நினைக்காங்க அப்படின்னா, ஓ நம்மளும் இந்த கோயிலுக்கு போனால், நம்மளும் இந்த பாஸ்டர்கிட்ட போனால், நம்மளும் இந்த ஆலயத்துக்கு போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒருவேளை கொடை தருவாரோ, ஒருவேளை வீடு கட்டி கொடுப்பாரோ, பாத்ரூம் கட்டி கொடுப்பாரோ. பாஸ்டருக்கு பாத்ரூமும் வீடும் இல்லாமல் நடுத்தருவில் இருக்கிறாரு. அது கூட இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையில் ஓடுகிறதற்கு எந்த பாரம்பரியமும் இந்த உலகத்தில் இல்லை. அப்படி ஒன்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அது பொய், பித்தலாட்டம். அல்லேலூயா. அது இந்த அரசாங்கத்துக்கும் நீங்கள் எங்கே போகிறீங்க, போகல, சரியாக போகிறீங்களா போகலையான்னு சொல்லி கண்காணிக்கிறதற்கு இருக்கிற ஒரு நிர்வாகம் மட்டுமே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் இது உதவாது. ஏட்டு சுரக்காய் எப்படி கறிக்கு உதவாதோ அதே போல இந்த நிர்வாகங்கள், பாரம்பரியங்கள் உங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காப்பாற்றுகிறதற்கு எள்ளளவேனும் உதவுவதில்லை. எள்ளளவேனும் உதவுகிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வாசித்த வசனம், அந்த எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருக்கா கூட வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருக்கா கூட வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தையானது உயிருள்ளதும் வல்லமையுள்ளதுமாய் எந்த பட்டயத்தையும் கருக்கான, ரெண்டு புறமும் கருக்குள்ள, அதாவது வெட்டக்கூடிய தன்மையுள்ள கூர்மையானதாய். நல்ல கவனிங்க, ஆத்துமாவை குத்த ஆயுதம் ஏதாவது உண்டா? இல்லை. ஆனால் கர்த்தருடைய வசனம் எங்கே குத்துமா? முதல்ல ஆத்துமாவை குத்தும். பாவம் செய்திருக்க, ஆத்துமாவில் பாவம் இருக்கு அப்படின்னு எது குத்துமா? நான் குத்த முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆத்துமாவுக்குள்ள இறங்கி குத்துமா. ரெண்டாவது, ஒவ்வொரு வார்த்தையும் எங்க குத்துமா? உங்க ஆவியில குத்துமா. ஆவியில குத்தா ஆயுதம் ஏதாவது இருக்கா? இந்த சரீரத்தை ஒரு மனுஷனுக்கு அழிக்க முடியும். இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆவி எங்க இருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்கல. அல்லேலூயா. அந்த ஆவி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம். இந்த ஆவி போனா நாளைக்கு என்ன, இந்த ஊர் வழக்கத்தின்படி பார்த்தாச்சுன்னா 10 நிமிஷம் கூட பார்க்க முடியல. தகவல் வருது, போய் எட்டி பார்த்துடணும்னு நினைக்க முன்னாடி எல்லாம் இருந்த இடம்ல காலி பண்ணி தண்ணி ஊற்றி கழுவி, அல்லேலூயா, மணி நேரம் கூட
காத்திருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. அது எதை காட்டுகிறது? இந்த ஆவி உள்ளே இருந்து வெளியேறிட்டுன்னா ஒண்ணுமே இல்லை, அது மண்ணுக்கு சொந்தமானது, மண்ணுக்கு தான் போட முடியும். அப்போ இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற இந்த ஆவியை குத்துறதுக்கு நம்மளால ஒரு ஆயுதம் நம்மளால தயாரிக்க முடியுமா? முடியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜீவன் இருப்பதினாலும் வல்லமை இருப்பதினாலையும் ஆத்துமாவையும் குத்துது, ஆவியையும் குத்துது. மூணாவது, சரீரத்தின் ஆழங்களில் இருக்கிற ஒவ்வொரு கணுக்களையும் ஊனையும் குத்துதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாவம் எங்கே வந்திருக்கு? நியாயப்பிரமாணத்தினால சரீரத்தின் உள்ளான அவயவங்களிலும் ஆவியிலையும் ஆத்துமாவிலையும் வந்து சைலண்டாக உட்கார்ந்து வேலை செய்துக்கிட்டே இருக்கு. காலையில் எழும்பும்போ ஸ்தோத்திரம், அது துவங்குகிற வேலை நைட்டு தூங்குறது வரைக்கும் நமக்குள்ளே இருந்து வேலை செய்துட்ருக்கு. அதனால தான் நீங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நேர் எதிர்மாறாக தான் செய்கிறீங்க. அல்லேலூயா. எங்கே இருக்குது பாவம்? எங்கே இருக்குது? ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தின் ஆழமான அவயவங்களிலே மறைந்து கிடக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையினாலேயும் வல்லமை நிறைந்த அந்த வார்த்தையினாலேயும் ஆவிக்குள்ளேயும் குத்தி, சரீரத்துக்குள்ளேயும் குத்தி, ஆத்துமாவுக்குள்ளேயும் குத்தி, நீங்க தான் அதை பிரித்து வெளியே எறியணும். அப்படி வெளியே எறிஞ்சா மட்டும்தான் உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை காப்பாற்றப்பட முடியும். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், சபைக்கு போனோடனே பாஸ்டர் விடிய விடிய உட்கார்ந்து எனக்காக பாரம் எடுத்து எனக்காக ஸ்தோத்திரம் கும்பிடுவார். ஒரு யூஸும் இல்லை. அப்படி சொல்கிறவங்க எல்லாம் பொய் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிடுங்க. அப்படியெல்லாம் உங்களை ஜெபிச்சு பரிசுத்தமாக்க முடியவே முடியாது. அப்படின்னா தான் நீங்கள் இன்றைக்கி ஆவிக்குரிய சபைகள், பாரம்பரிய சபையான ரோமன் கத்தோலிக்க சபையை பார்த்து பலவிதமாக குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. எப்படி? செத்தவர்களுக்காக, அவர்கள் பரலோக ராஜ்யம் போவதற்காக அங்கே பூசை உண்டு, திருப்பலி உண்டு. அதை நீங்கள் அங்கீகரிக்க மாட்டீர்கள். ஆனால் அதை அங்கீகரிக்காத நீர்கள் ஆவிக்குரிய போதகர்கள் சொல்லுகின்ற நாங்கள் உங்களுக்காக திறப்பிலே நிற்கிறோம், ஜெபிக்கிறோம், அதனால் நீங்கள் படுத்து கிடந்து ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் நிம்மதியாக இருங்கன்னு சொல்கிற வார்த்தையெல்லாம் ஓட்டுறதுன்னு சொல்லி நீங்கள் நம்பவே மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. பாரம்பரிய சபைகள் சொல்லுகின்ற தவறை தவறென்று உணர்கின்ற ஆவிக்குரிய ஜனமாகிய நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்கள் செய்கின்ற பிசாசின் வஞ்சகங்களுக்கு உட்பட்ட சில காரியங்களை வஞ்சகமாய் பிசாசோடு இணைந்து செய்யும்போ நம்ம கண்டுபிடிப்பதில்லை. காரணம் என்னன்னா, இங்கே கர்த்தருடைய வார்த்தையின் பலன் இல்லை, வல்லமை இல்லை. எனவே அவர்கள் பாவத்திலே வாழ்ந்து, நியாயப்பிரமாணத்திலே வாழ்ந்து, சாத்தானுக்குள்ளே கட்டுப்பட்டு, ஸ்டிக்கர் மட்டும் நான் இந்த சபையை சார்ந்தவன். அல்லேலூயா. எப்படி வசனம் சொல்லி முடிக்கிறது? முடிவு பரியந்தம் நிலை நின்றால் ரட்சிப்பு. முடிவு பரியந்தம் எவன் ஒருவன் நிலை நிற்கவில்லையோ, கிறிஸ்துவின் ஜீவனுள்ள வார்த்தையிலும் அவருடைய வல்லமையிலும் எவன் ஒருவன் நிற்கவில்லையோ, அவன் பரிபூரண நன்மையை அடைவது கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாஸ்டர் இங்கே தர்ற ரெக்கார்டெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் ஸ்தோத்திரம் தேவையாய் கேட்கின்ற எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்க சட்டதிகாரம் இருக்கிறது, அதற்கு ஒரு வரைமுறையோடு நான் கொடுப்பதற்கு எல்லா அதிகாரங்களும் எனக்கு இருக்கிறது, அதற்கு உட்பட்டு நான் தர முடியும். அதை தருகிறதினால் இங்கே தர்றது போல பரலோக ராஜ்யத்தில் எல்லா ரெக்கார்டையும் கொண்டு வருவேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் நான் கலத்தி போட்டுட்டு போகிற வஸ்திரத்துக்கு ஒப்பானது. இந்த சரீரத்தை மண்ணுக்கு விட்டுட்டு தேவனை நோக்கி பரலோகத்துக்கு ஓடுகிற அந்த ஓட்டத்துக்கு ஓடும்போ நான் களைந்து போடுகிற இந்த சரீரத்துக்கு ஒப்பானது. 3 நாள் தான் கேரண்டி. 3ஆவது நாள் இந்த சரீரம் புழு பிடித்து மண்ணோடு மண் மட்கி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ இந்த உலகத்தில் மனுஷன் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பு எல்லாம் எப்படி? நான் சாகவே கூடாது, எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது, போராட்டமே இருக்கக்கூடாது, கஷ்டமே இருக்கக்கூடாது, வலியே வந்துடக்கூடாது. இதெல்லாம் வந்துச்சுன்னா நான் ஆண்டவர்கிட்டே இல்லைன்னு சொல்லி தவறான இந்த உலக வழக்கத்தின்படி ஆவிக்குரிய வாழ்க்கை செய்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கவனிக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தவர் அல்ல இயேசு. இயேசு மாறுபட்டு வாழ்ந்தார். கடைசி சத்துருவாகிய மரணத்தை ஜெயித்த அவர் சொல்லுகிற விஷயம், கடைசி சத்துரு மரணமானால் முதல் சத்துருவை அறிந்து கொள்ள வேண்டும். முதல் சத்துரு பாவம். அந்த பாவத்தினால் நியாயப்பிரமாணம் இரண்டாவதாக நம்மை ஆட்கொள்ளுகிறது. நியாயப்பிரமாணம் நம்மை ஆட்கொள்ளுகிறதுனாலே மூன்றாவது சாத்தானின் பிடியில் இருக்கிறோம். ஆனால் நமக்கு இதெல்லாம் தெரியாமலே ஆண்டவருடைய பேரில் சொல்லி சொல்லி நமக்கு நாமே வஞ்சகத்தை வருவித்து ஏதோ ஓடி காலத்தை கழித்து கடைசி கட்டையில் போகும்போது பாஸ்டர் வந்து ஒரு நல்ல அடக்க ஆராதனை பாட்டெல்லாம் பாடி அநேக பரிசுத்தவான்கள் வெள்ளையம் போட்டு ஆராதனை பண்ணி முடித்து அழி அனுப்பி வைக்கும்போ எல்லாரும் சொல்கிறாங்க, எப்படி இருந்துச்சு தெரியுமா இந்த ஆராதனை? குப்பை. அல்லேலூயா. நம்முடைய பார்வையில் அந்த ஆராதனை எல்லாம் நல்லதுதான், ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதான். 4 பேருக்கு அந்த இடத்துல ஒரு சுவிசேஷம் சொல்றது எல்லாம் நல்லதுதான். ஆனால் மரித்தவனுக்காக அந்த ஜெபமோ ஆராதனையோ ஒரு இம்மிய அசைவு கூட உண்டாக்காது. அல்லேலூயா. அவன் வாழ்ந்த காலத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை எந்த அளவிற்கு பிடித்து கொண்டு அவன் வாழ்கிறானோ அதுதான் அவனுடைய வாழ்வின் நிச்சயத்தை உருவாக்குமே அல்லாமல் இந்த உலகம் ஓடுறது போல, இந்த உலகம் சொல்றது போல சாதிக்கின்ற சாட்சிகள் எல்லாம் குப்பை. அதான் பவுல் சொல்லுகின்றான், எனக்கு எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறேன், ஆனால் நான் கண்ட இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு இதெல்லாம் குப்பை. ஸ்தோத்திரம். எனக்கு எல்லா மேன்மையும் இருக்கு, ரோமன் என்று சொல்லுகிற அந்தஸ்து இருக்கு, பதவி இருக்கு, பொறுப்பு இருக்கு, நான் ஒரு அதிகாரியை போய் பார்க்கறதுக்கு உரிமை பெற்றிருக்கிறேன், அதிகாரிட்ட ஒரு லெட்டர் கேட்டா உடனே கிடைக்குது. இது எல்லாத்தையும் உடைய பவுல் சொல்லுகின்றான், நான் இதெல்லாம் ஒரு காலத்தில் அனுபவிச்சோம்போ அதில் இருந்த செல்ஃப் அந்த 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 பெருமை. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை நான் கண்ட பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த மேன்மைக்கு ஈக்குவலா அந்த பதவியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவன் சொல்ற குப்பையும் சப்புமாய் பார்க்கிறேன். அல்லேலூயா. இயேசுவை அறிகின்ற விதத்தில் அறிந்தால், உணர்கின்ற விதத்தில் உணர்ந்தா ஒரு மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் என்ன வலிமை, என்ன உணர்வு, என்ன வல்லமை அதில் இருக்கிறது என்பதை உணர முடியும். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தில் வந்து இயேசுவை அறிந்து கொள்ள முடியவே முடியாது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக இந்த 2026 வருஷத்தில் இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையை கொண்டாடுகிற இந்த நாளில் இயேசு கிறிஸ்து எதிலே உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால் பாவத்தில் இருந்து உயிர்த்தெழுந்தார், நியாயப்பிரமாணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். மூன்றாவதாக சாத்தானுடைய ஸ்தோத்திரம் சகல திட்டங்களிலிருந்தும் அவனுடைய வழிகளிலிருந்தும் அவர் உயிர்த்தெழுந்தால் ஆனபடியினாலே கடைசி அவரை பிடித்து வைக்க வேண்டிய மரணம் அவரை பிடித்து வைக்க முடியாதபடிக்கு அந்த மரண கட்டிலிருந்தும் பாதாளத்திலிருந்து ஏறி வரத்தக்கதாக பிதாவாகிய தேவன் அவருக்கு வல்லமையை கொடுத்தார், சத்துவத்தை கொடுத்தார். அந்த ஜீவன், அந்த உயிர்த்தெழுதல் இன்றைக்கும் உன்னையும் என்னையும் இன்னும் காலங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிற மனிதனுக்கு இந்த ஜீவனை உண்டாக்கும்படிக்கு இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. என் வார்த்தை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் கேளு, ஆண்டவரே எனக்குள்ளே உம்முடைய ஜீவ வார்த்தைகள் இருக்கிறதா? என் குடும்பத்தில் உம்முடைய ஜீவ வார்த்தைகள் இருக்கிறதா? இல்லை எல்லோரும் ஓடுறது போல எல்லோரும் சொல்றதை கேட்டு ஓடிக்கொண்டிருக்கிறேனா? ஆண்டவரே எனக்குள்ளே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை இன்னும் பலன் வரட்டும்,
பாவத்திலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படிக்கு எனக்குள்ளே உம்முடைய வார்த்தை பலன் செய்யட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க முடியும்? ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்து வெளியே வர இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள வார்த்தையை உதவாம ஒரு மனுஷனாலும் பாவத்தை விட முடியாது, பரிசுத்தம் அடைய முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு உங்கள் ஆத்துமா, ஆவி, சரீரத்தை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னார், நீங்கள் அறியாத ஒரு பரிசுத்தம், நீங்கள் அறியாத ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்குள்ளே தரப்போகிறார். அந்த பரிசுத்த வாழ்க்கை மிக உன்னதமானது. இந்த உலகத்தில் எது இருக்கலாம், இல்லாம போகலாம், எது ஸ்தோத்திரம் சேரலாம், சேராம போகலாம், யார் இருக்காங்க இல்லாம போகலாம். எதை குறிச்சும் கவலை இல்லாம சந்தோஷமா மன மகிழ்ச்சியா கர்த்தருக்குள் நிறைவாய் ஓட பலன் கொடுக்கிற அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை எந்த மனுஷன் பிடித்துக் கொள்ளுகிறானோ அந்த மனுஷன் பாக்கியவான். வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் அந்த வார்த்தையும் அந்த வார்த்தையின் வல்லமையும் பிடித்து கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். இன்றைக்கு ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு பெரிய விடுதலை, ரட்சிப்பு உண்டாகட்டும். இவர்கள் பாவத்தை கண்கூடா உணரட்டும் ஆண்டவரே. இவர்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை பிரித்து காமிக்கக்கூடிய உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். என்னுடைய செய்தி நல்லா இருந்துச்சுன்னு சொல்றதல்ல, அந்த வார்த்தையின் மகத்துவம் நிறைந்த வல்லமை உம்மிடத்திலிருந்து இவங்க மேல இறங்கட்டும், இவங்க குடும்பத்தில் இறங்கட்டும், வீடுகளில் இறங்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் இறங்கட்டும். இவர்கள் அந்த வார்த்தையின் மகிமையை உணரத்தக்கதாய் இவர்களை அனுபவமாக்குவீராக. வார்த்தை ஆண்டவரே இவர்களை உயிர்ப்பிக்கட்டும், பரிசுத்தமான வழியில கொண்டு வரட்டும். பாவத்தை பார்க்க உதவி செய்கிறது போல ஆண்டவரே, நியாய பிரமாணம் இவர்களுக்குள்ளே தங்கி இருக்கிற ஒவ்வொரு இடங்களை உணரத்தக்க உணர்வுள்ளவர்களா மாற்றும் ஆண்டவரே. அப்பா, நியாய பிரமாணத்தினாலே யாருக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறோம் என்பதை இவர்கள் தெளிவாய் உணர உதவி செய்தருளும். வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும் ஆண்டவரே. இப்பொழுது இவர்களுக்காக ஜெபிக்கிறோம், பெரிய மாற்றத்தை காண செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நீர் பலனாய் வெளிப்பட்டு வல்லமையை விளங்க செய்துடுறோம், சாட்சியாக நிறுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.